பொதுவா இந்த ஆணி அடிக்கிறது அப்படிங்கிறது, இந்த நெற்றி பொட்டுல வந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் நெறைய பேருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தி பொட்டில அவங்க முடியெல்லாம் வச்சு ஆணி அடிச்சோம்னா, பேய் போயிடும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. இது உண்மையா? உண்மையாவே பாசிபிளா? அப்படியே மரத்துல வச்சு ஆணி அடிச்சோம்னா பேய் போயிடுமா? உடம்புக்குள்ள வேற ஏதேனும் துஷ்ட சக்திகள் இருந்தா, அது சில வேத மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, உள்ள மருந்து குடுத்து, அந்த உச்சாந்தலையில இருக்கிற அந்த முடிய எடுப்பாங்க. ம், எடுத்து ஆணில வச்சு சுத்தி, அந்த பேய ம். மரத்துல வச்சு அறையிறதுன்னு பேரு. அதிலேயே ஓகே. லாக் ஆயிடும், ஆ. திரும்ப வராது அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. அது உண்மதான். ம், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அப்படி பண்றது உண்டு. ஆனா எல்லாருக்கும் செய்வாங்களான்னா, எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க. ம். அப்படி யாராவது பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பிரம்பு வச்சு அடிச்சோம், இல்ல வேற வச்சு அதெல்லாம் இப்ப செய்யக்கூடாது. ஓகே. ஆனா சில பேர் செய்றாங்க. பிரம்பு வச்சு அடிக்கிறது, அத பண்றது, இத பண்றது, துன்புறுத்துறதெல்லாம். ம், அப்படி அதிலயும் போகல அப்படின்னா, அவங்கள ஆட விட்டு, பாட விட்டு, அத பண்ணி, இத பண்ணி, ம். "நீ போ இது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆமா வேற உன் குடுக்குறாங்க. கையாலேயே அ. எடுத்து குடும்பாங்க." அந்த பாதிக்கப்பட்டவங்களே தன்னுடைய உச்சி முடிய எடுத்து குடுப்பாங்க. அதுக்கு ம், பிறகு சிசர் வச்சு கட் பண்ணி, அத ஆணில சுத்தி ஆலமரம், பனைமரம், ம், வேப்பமரம் எதுலயாவது வச்சு அடிச்சு விடுவாங்க. ம். திரும்ப வெளியில வராத அளவுக்கு. அது உண்மையான ப்ராசஸிங் தான். ஓகே. மாந்திரீகத்துல அது உண்மதான். இருக்காது.